இங்கு டான்ஸாக நடிக்கும் மணிமேகலை அவர்களுக்கு பொன்னாடை வந்து வருகிறது. ஹலோ ஹலோ அப்படின்னு பொன்னாடி பற்றி பெருமைப்படுத்திய நாரிப்பட்டி விழா கமிட்டியாளர்களுக்கு மற்றும் நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்துணை நாடகங்கள ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா இருக்கீங்களா தம்பி? எப்படி இப்ப இருக்கு? சாமான் சட்டெல்லாம் நல்லா இருக்கா? பழுது போகலையா இல்ல பழுத்து போகலையா? அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு ஈரத்திலேயே ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் உட்கார்ந்து நாடகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பாக்குறதுக்காக காலையில விடிஞ்ச பிறகு பார்க்க சொல்லு. இப்ப பார்த்து என்ன பிரயோஜனம்? வந்ததுல நட்டமே நிக்கிது, இறங்க மாட்டேங்குது. முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. அந்த காலத்து சாப்பாடு அப்படித்தான் இருக்கும். அவர் வாட்டுக்கு இன்னைக்கு ஒரு நாள் திருவிழாவில சந்தோஷமா இருந்துட்டு போறாரு. இந்த திருவிழாவை முழுசா அனுபவிக்கிறது யாரு? இந்த மது சாப்பிட்டவ மட்டும்தான். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. நம்ம சந்தோஷமா இருக்கோமா அதோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதனால நீ சந்தோஷமா இருக்க, அதனால வருத்தம்லாம் இல்லை. நீங்க என்ன பேசினாலும் வீட்லயும் புரிச்சு இப்படித்தான் பேசினேன், அவன் சொல்ல தாங்க முடியாம தான் நாடகத்துக்கு வர்றோம். இங்கேயும் உங்க சொல்ல தாங்க முடியலன்னா எங்கதான் நாங்களும் போறதுன்னு தெரியல. அதனால அந்த வேலைக்கு போனோம். அப்புறம் நாடகத்தை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து நாடக நடிகர்களின் திறமைகளை உள்நாட்டில் வாழும் ரசிகர்களுக்கு மற்றும் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் தமிழர் ரசிக பெருமக்களுக்கு சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து ஒளிநாடா கொடுத்து கொண்டிருக்க அன்பு ட்ரிபிள் கண்ணன் அண்ணன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நாங்களாம் இவ்வளவு தூரம் யூடியூப்ல ஃபேமஸா இருக்கிறதுக்கு 100% எங்க அண்ணன் ட்ரிபிள் தமிழன் மட்டும்தான். ஏன்னா நடிகர் என்ன பண்ணினாலும் அதுல என்ன நிறைகுறை இருந்தாலும் அதை எடிட்டிங் பண்ணி அதை வெளிய பக்குவமா காட்டுற திறமை எங்க அண்ணன் மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த வேலைக்கு போகணும். போவோமா? என்ன சாப்பிட்டு ஹலோ 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 ஹலோ
நல்லா ஆடுனீங்க. உங்களை மணிமேகலை டான்சர் வரும்னு சொன்ன உடனே திண்டுக்கல்லில் இருந்து கூட மாட்டு வண்டி கட்டி கூட இங்க ஆள் பார்க்க வந்திருக்காங்க. நீங்க என்னடா பாட்டை வந்து தப்பா விட பாடுறீங்க? என்னப்பா தப்பா பாடுனே? இல்ல என்ன பாடுறீங்க? வா செய்யுன்னு. இல்ல பாட்டுல அப்படி இல்லையே. எப்படி இருக்கு? கொலுசு கடை ஓரத்திலேயே கொலுசு ஒண்ணாங்க, கொலுசு ரெண்டாங்க, கொலுசு மூணாங்க. சரி வாங்க சொன்னேன். சங் சங் சிஞ்சாவுல அடிப்பாங்க அதுக்கு. அத அவங்க அடிக்கிறாங்க. சரி. உங்களுக்கு எதுக்கு? வா செய்யி போ, வா செய்யி போ. ஒரு நிமிஷம் கூட வீட்டுல இருக்க கூடாது. என்னது இது மாநகராட்சி பாத்ரூம்பா இல்ல வேற எதுவும்? பொது கக்கூசுப்பா, அடிக்கடி வந்து எல்லாரும் கழுவிட்டு போங்க. ஆளாளுக்கு இருந்து போறோம்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவன் வந்தாலும் இருக்கிறது பிரச்சனை இல்ல, இருந்தோனே போயிடணும். இருந்தானா செத்தேன். ஐயா அது வேறயா? அடவாரி விட்டாக்க அடவாரி ஏற்கனவே இதுக்கு 4 பேர் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. நீ வேற ஏடா இடையில போடுற. உனக்கு கட்டி இங்க வந்திருக்க கூடாது, வாயில வந்திருக்கணும்டா. நாசம் வந்து போற பெட்டிய வாசிடா. நீங்க வரையில இட்லி சாப்பிடுவீங்க. அந்த 2 இட்லி நெஞ்சுக்குள்ளே கரையாம இருக்கும் இருக்கு. லேசா கரைச்சு விட்டா சரியா வந்து ஏன் கவலைப்படுவீங்க? உங்க மிளகா சட்னி இருந்தா ஊத்தி கரைச்சு விடுங்க. அப்படியே இப்போ உனக்கு மிளகா சட்னி மாதிரி தான் இருக்கும். பெட்டிய வாசிக்கிறத என்ன நினைப்புல செமிக்காம சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் இருக்கேன், ஏன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த இட்லியை கூட கடிச்சிடலாம்டா. உனக்கு கீழே 2 சீலை விடுறதுக்கு பத்திரமா வச்சுக்க. நொறுக்கி முடிய பெட்டிய. அடவாரி பால் பை வந்து விழுந்துறாம டீ போடுங்க, பால் இல்லாம இருக்கல. நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றேன். நான் உனக்கு என்னப்பா வேணும்? அக்கா பால் பைய அந்த உழுகுன்னு சொல்ற தம்பி நீ ஏன் தாண்டா இருப்ப? நான் ஆசைப்பட்டு போறவன் தம்பி தாங்க சொல்லணும், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. பால் பாக்கெட் அந்த விழுந்தாலும் பரவாயில்லடா. உன் தண்ணி பாக்கெட்டை பத்திரமா வச்சுக்கடா. தண்ணி இல்லைன்னா பக்கத்துல கால்வா ஓடிக்கிட்டு இப்ப கால்வால அல்ற மாதிரி தான் இருக்கு. நான் சூடான மோவே அக்கா வேற ஒரு அரிசியும் அரைக்கல உளுந்து ஊற போடுச்சு. வேமா கிரைண்டர்ல ஆட்ட போச்சு. நான் வேணாம்னு வேமா வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா விட்டு உரல் நல்லா ஆட்டு மறுக்கு. எத்தனை முடி அரிசி வேண்டாலும் போடலாம் பருக்கு. நல்லா ஆட்டி கொடுத்துருவீங்க இருக்கேன். அக்கா விட்டு உரல் ஆட்டும்டா. அக்கா உரலுக்கு தக்கன உலக்கைய முதல் தேடி கண்டுபிடி. இந்த கூட்டத்துல மொகர கட்டைய பாரு, மொகர கட்டைய நல்ல உரல் ஆட்டுறீங்க. நானும் கேட்டவன எத்தனை முடி அரிசி போடலாம்னு சொல்லிட்டீங்கன்னா ஊற வைக்க தோதா இருக்கும்ல. நம்மளுக்கு நீ நினைக்கிற மாதிரி 2 கிலோ 3 கிலோ இல்ல. சரி, சின்ன டம்ளர் காப்படி போட்டேன்னா போதும். இன்னும் அரைப்படி போறதுக்கு இன்னும் 20 வருஷம் கிடக்குற. நாசமத்து போறவனே ஒரு ஊர்ல வாங்குறேன். ஆட்டாட்ட பொங்குமா, ஆட்டாட்ட பொங்குமா. கைய உள்ள விட்டு பாடுற. பொங்குதான் பொங்கலையான தெரியும். பனியாரம் ஊத்தினாலும் பனியாரம் நல்லா வருமா? மாவு புளிக்கணும்னா கை பக்குவம் வேணும். ஆமா, கை பக்குவம். அந்த உப்பை போட்டு களையறத பொறுத்து தான் புளிக்கும். நீ புளிச்ச மாவா பாத்துருக்க. நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் புளிக்காது. 1 வருஷம் நானும் உனக்கு புளிக்க நேரம் ஆகும் பாத்துக்க. எங்கிட்ட பனியாரம் நல்லா. உனக்கு என்னப்பா வேணும்? பனியாரம் வேணும். பனியாரம் வேணுமா? அக்கா ஒரு கருப்பட்டி பனியாரம் வச்சிருக்கேன், காலையில தரேன். இப்ப 4-5 போட்டிருக்கேன், எடுக்கிறது சிரமம். மறந்துடாம கொடுத்துருக்கா. ஆமாடா, நானு உனக்கு ஆபரேஷன் இரணி ஆபரேஷன் பண்ண போறாங்கன்னு தகவல் வந்தோடனே நானும் அதை பூரா மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்கன்னு நினைச்சேன். ஊசியில சரி வந்து இருடா. ஏன்
வெக்கம். இப்போ இப்போ நல்லா கேட்டுக்கங்க. இவனுக்கு நான் எந்திரிச்சு ஒண்ணுக்கு போறப்பெல்லாம் ஏண்டா போறேன்னு கேட்டிருக்கேன். இப்பதான் தெரிஞ்சிருக்கு உனக்கு அங்க வீங்கி இருக்குது. ஒண்ணுக்கே போகாம விடிய உட்கார்ந்து வாசிக்கிறது அந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. உனக்கு ஆபரேஷன் பண்ணப்ப கூட சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா உண்மையாலுமே அந்த பையனுக்கு எந்த இது வந்துடக்கூடாது, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிடாத. 1 மாசம் நாடகம் மாத்தினா எங்களுக்கு பெட்டி இல்ல, இருக்கிறதே 3 பெட்டி. அதுல 3 பெட்டிலையும் 3 யுகமா இருக்குது. அதனால இவனையும் மாத்திட்டா நாங்க ஊர்ல போய் பதில் சொல்ல முடியாதுன்னு வேண்டாத தெய்வம்ல. இப்பதான் நினைக்கிறேன் ஏன் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்னு. உனக்கு கட்டிய எடுத்தே ஆபரேஷன் பண்ணிருக்கலாம். எல்லாருமே வந்து நாடக உலகத்துல வந்து தமிழ்நாட்டு லெவல்ல வந்து டான்சர்ல நம்பர் 1னா அக்கா மணிமேகலை மட்டும்தான். ஆனா நீங்க டான்சர்ல தான் நம்பர் 1 நினைச்சேன். ஆனா நீங்க உங்க பொண்ணான கையால பூ போல இங்க வச்சீங்கன்னா எனக்கு இப்பவே சௌரியம். ஆபரேஷன் பண்ண தேவையே இல்லை. நான் உனக்கு என்னப்பா வேணும்? அக்காவை தான் சாமான குடிக்க சொல்லுவானா? நாசமத்து போறவனே கட்டைய பாரு. ஏண்டா டேய், நாடு எங்கடா போயிட்டு இருக்கு? முறகட்ட மூதேவி கைராசிக்காரால். நான் என்ன சொல்றேன், உன் தம்பிக்கு உடம்பு முடியல, என் தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அதை வேணா வந்து பாத்துட்டு போ சொல்லு. அதோட மோட்சம் கிடைக்கட்டும். நீங்க கைராசிக்காரன்னு அக்கம் பக்கத்துல பேசிட்டாங்க போதும். என் கை ஏற்கனவே ஒரு வண்டி செட்டுல கிடக்குது, பேசாம கடை. வந்த வேலைக்கு போனோம். நம்மளுக்கு ஒரு ஆள் போட்டுட்டாங்கல்ல, போடுவோமா? கன்னிமைக்கு நேரத்துல காதல் கொண்டேனடா, கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பேனடா. நீங்க வந்திருக்க சூரியனுக்கு இருக்கிறதே முன்னே இருக்கு. அதையும் நீங்க கடிச்சு தின்னீங்கன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாதுக்கா. பொண்டாட்டிக்கு நல்லா வந்துரும்டா வாயில. எதை சொல்லு? அவருக்கு இம்முன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ கடிச்சியா? எடை போட்டுலாம்ல. கொள்ள சொல்லி பாப்படா. நீ தானே அவனுக்கு ஆபரேஷன் பண்ணாலு. எங்க பொருளாதார வருது. அந்த உதட சொல்றேங்க. அப்படியா? சரி சரி. மச்சா 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 எப்பத்தாவது வீட உள்ளோ ஏங்குது. ஒரு பாட்டு பாட விடுறாங்க. உள்ள எங்குதா இல்ல உள்ள எங்குதான்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தேகம். எனக்கு உள்ள வீங்குதுடா, உன்னை நினைச்சு எரிச்ச மசுரா இருக்கு. அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. கவிதையே தெரியுமா? என் கனவு நீதானடி. இதயமே தெரியுமா? உனக்காகவே நானடி. இமை மூட மறுக்கின்றது அவளே, இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல் உயிர் வாழ்வே. பூக்களில் உன்னால் சத்தம், அந்த மௌனத்தில் உன்னால் யுத்தம், அதை தாங்குமா என் நெஞ்சம், அதை தாங்குமா என் நெஞ்சம். கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உன் கூட கொஞ்ச நாள் வரே கூட்டிக்கிட்டு போனா என்ன. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா, நெஞ்ச உதைச்சு உதைச்சு பறந்து போனாலா. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் வாடுதோ. வெள்ளி கொலுசு மணி வேளாண கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன, சொல்லாமல் சேர்த்ததென்ன, பாடாத ராகம் தொட்டு பாட்டு படிச்சதென்ன, கூடாம கூட வந்து சேர்த்ததென்ன. உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே, உலகமே சொல்லலுதே உன்னை பார்த்ததாலே. வெண்ணிலவே வெண்ணிலவே
பாடமா கண்ணம்மா கண்ணம்மா அழகு போதிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை மச்சா 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 இந்த அழகு செல்லும் மேலதானே சமச்சிரே நாமும் முடிச்சே பொட்டு வச்சு உறவுக்காகதான் எப்பதான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது உலகம் உலகம் அழகு கலைஞனி சுடகம் அவள் சிறுகளில் அழகம் காதலே ஓடிவா காலமே தேடிவா உலகம் அழகு கலைஞனி சுரகம் அவள் சிலைகளில் அழகம் காதலே ஓடிவா ஆழமே தேடிவா உலகம் சூப்பர் பாட்டுமே பழைய பாட்டு உலகம் உலகு உலகத்தை சுத்துறீங்க ஆனா அங்கிட்டு பட்டு வெளியே இருக்கிறாங்களே ஐயா வேற சாணியை வந்து எழுதிடாமலே